சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் தொகுதிக்கு தன்னுடைய சொந்த தொகுதிக்கு செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அவரோட தொகுதிக்கு போறாரு. ஏற்கனவே திருச்சி கிழக்குக்கு போயிருந்தாரு, கரூருக்கு போயிருந்தாரு. அங்கெல்லாம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு ஏற்பாடு செய்யப்பட்டு அதை மேடை அமைக்கப்பட்டு அவர் மக்களோட உரையாடக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அவர் தன்னுடைய MLA அலுவலகத்தை திறந்து வைக்க போறாரு. அங்கே மக்களை பார்ப்பார், கையசைப்பார், ஒருவேளை புகைப்படம் எடுத்துக்கொள்வார். ஆனால் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஏற்படுத்தப்பட்டதா தெரியல. ஆனால் MLA அலுவலகத்திற்குள்ள ஒரு சில சேவை மையத்தை பயன்படுத்த வரக்கூடிய பயனாளிகள் உள்ளிட்ட ஒரு சில பொதுமக்கள் ஒரு 5-10 பேர்கிட்ட மட்டும் அவர் இன்ட்ராக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தற்போதைய அளவில் தகவல் அப்படிங்கிறது கிடைக்க பெறுகின்றது. ஒரு பெரிய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குமா, மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாகவோ அல்லது பெரம்பூர் மக்களிடம் நேரடியாக பேசக்கூடிய விதமாகவோ எந்த ஏற்பாடும் இதுவரை செய்யப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவர் பேசினாலும் பேசாட்டையும் எப்படியும் நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில் மக்கள் அங்கே காத்திருக்கிறாங்க. இப்போ பெரம்பூரில் ஆல்ரெடி இன்னைக்கு இருக்கக்கூடிய கொளுத்துற வெயிலையுமே கடந்த 2 மணி நேரமாகவே அங்கே மக்கள் காத்திருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் இணைகின்றார் தலைமைச் செயலகத்திலிருந்து. பாஸ்கர், சிஎம் புறப்பட்டுட்டாரா? எப்போ புறப்படுறாரு? முதலமைச்சருடைய கான்வாய் தலைமைச் செயலகத்துல 10வது நுழைவாயில தயார் நிலையில இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்துல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு பெரம்பூருக்கு அவர் செல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. முதலாவதாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். அதற்கு பிறகு அதனால் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்துக்கு சென்று அங்கு 5 பயனாளிகளுக்கு வருமான சான்றிதழ் வழங்குகிறார். அதற்கு பிறகு அந்த பேட்டரி வெஹிக்கிள் அதுல புறப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நியாய விலைக்கடை ரேஷன் ஷாப் அங்க போறாரு. அங்க ஒரு 50 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து சென்னை வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பேருந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட் மற்றும் பேருந்து நிறுத்த மையம் அதையும் பார்வையிடுறார் தமிழக முதலமைச்சர். இதற்காக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சர்மா நகர், வியாசர்பாடி, கொடுங்கியூர் ஆகிய பகுதியில் தான் தமிழக முதலமைச்சர் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சருடைய கான்வாய் தலைமைச் செயலகத்தில் தயார் நிலையில இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு பெரம்பூருக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்க உள்ளார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். பாஸ்கர், இப்போ முதலமைச்சர் அந்த தொகுதியோட MLA-வாகவும் இருக்கிறதுனால அங்க அலுவலகத்தை இன்னைக்கு திறக்க போறாரு. ஒரு அடிக்கடி அங்க பெரம்பூர் தொகுதியை அவர் விசிட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாமா? அரசு வட்டாரங்கள் நமக்கு என்ன தெரிவிக்கிறாங்க? அவர் என்ன மாதிரியான திட்டம் வச்சிருக்கிறார் பெரம்பூருடைய விசிட்ஸை பொறுத்த வரைக்கும்? பெரம்பூருக்காக ஒரு தனி செயலி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும். குறிப்பாக அடிப்படை தேவைகள், கோரிக்கைகள், புகார்கள் எல்லாம் இருக்கும். அந்த செயலி என்பது புகார் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக அனைத்து விதமான தகவல்களையும் அந்த செயலியிலேயே பதிவு செய்யலாம். இதன் காரணமாக தமிழக முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த செயலி மூலமாக அனைத்து விதமான தகவல்களும் தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு வரும். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் பல்வேறு விதமான நடவடிக்கையில தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொள்வார். ஆனால் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது ஒவ்வொரு தொகுதிகளிலும் குறிப்பாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் எங்க தொகுதிக்கு எங்க திட்டங்களை தொடங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எல்லாம் முன்வைப்பார்கள். அப்போது இந்த அந்த பகுதிகளுக்கும் அந்த தொகுதிகளுக்கு எல்லாம் செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்களில் நடைபெற உள்ளது. ஆனால் 22ஆம் தேதி வரை தமிழகத்துடைய பல்வேறு குறிப்பாக துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. அது வரக்கூடிய 22ஆம் தேதி வரை இருக்கிறது. தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலை இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு அவ்வப்போது ஆலோசனை கூட்டங்கள் காலையிலும் மாலையிலும் இருவேளையும் நடைபெறுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் பெரம்பூருக்கு அவர் செல்லாமல் இருந்தா கூட தொகுதிக்காக ஒரு செயலி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தொகுதி மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகள், புகார்கள் அனைத்தும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்துவிடும். வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது அடுத்த மாதங்கள்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தால் அப்போது தொகுதிக்கு சென்று பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அதன் அடிப்படையில தொகுதி மக்களுடைய கோரிக்கையை கேட்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய 22ஆம் தேதி வரை தொகுதிகளுக்கு தாண்டி தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலேயே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தொகுதிக்கு எப்போது செல்வார் என்பதற்கான திட்டமிடல் தற்போது வரை
மேற்படவில்லை. இன்னும் இருந்த போதும் நாளைக்கு வந்து சென்னை மாநில கல்லூரியில MRP இது மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான சுகாதாரத்துறை சார்பாக ஒரு பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் ஒரு 9:30 மணி அளவில் காலையில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது, நலத்திட்டங்கள் இருக்கிறது, நிகழ்ச்சிகள் ஒரு திட்டமிடல் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று வந்து பெரம்பூருக்கு சென்று பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க உள்ளார். தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளும் கேட்க உள்ளார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். ரைட், நன்றி பாஸ்கர், விரிவான தகவல்களுக்கு. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சருடைய வாகனம் கோட்டையிலிருந்து புறப்பட இருக்கிறது. அவருடைய கான்வாய் தயாராக இருக்கு, எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்குது அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் சொல்கிறத கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் கோட்டையிலிருந்து புறப்பட்டு நேரடியாக பெரம்பூருக்கு சென்று அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் பெரம்பூரில். அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறார், அங்கே சில சேவை மையத்திற்கான பயனாளிகளை பார்க்கிறார், சந்திக்கிறாரு. ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு மேடை பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு இப்போது வரை இருக்கக்கூடிய புரிதலாக இருக்கிறது. அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நியாய விலை கடையில், ஒரு ரேஷன் கடையில் போய் அங்கே இருக்கக்கூடிய சில பயனாளிகளுக்கு புது ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் வந்து அங்கே அதில் பங்கேற்கிறார். அந்த பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டு வழங்கி அவங்களோட ஒரு சின்னதாக இன்ட்ராக்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு ஒரு EV சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான ஒரு லொக்கேஷனுக்கு போய் அங்கே அதை வந்து திறந்து வைக்கிறார். இந்த 3 பணிகளை இன்னைக்கு பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மேற்கொள்ளவிருக்கிறார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ ஜூன் 10, ஜூலை 10 தாண்டி 2 மாதம் கழித்து தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு செல்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 மாத இடைவேளையில் அவர் வேறு 2 தொகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த திருச்சி கிழக்கு தொகுதி, அங்கே போகும்போது அவர் சொல்லியிருந்தார், பெரம்பூர் எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் திருச்சி கிழக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அந்த மக்களுக்கும் அங்கே இன்னும் இடைத்தேர்தலை சந்திக்க போகிறாங்க, அங்கே யாரை போட போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியாது. பட் அந்த மக்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணியிருந்தாலும் கூட அவங்கள முதல்ல சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், எப்படியும் நான் தேர்தலுக்கு பிறகு கரூருக்கு மீண்டும் வருவேன் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு உறுதி கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அங்கே கரூருக்கு போய் அந்த 41 குடும்பங்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கிட்டு கரூரில் ஒரு மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி அங்கே மக்களை சந்திச்சுட்டு இந்த 2 நிகழ்வுகளும் நடந்து முடிந்த பிறகு இப்போ அவர் MLA-வாக இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே மக்கள் கூட்டம், அவர் இன்னும் கோட்டையிலிருந்தே புறப்படலை, ஆனாலும் கூட கடந்த 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கொளுத்துற சென்னை வெயிலில் அங்கே மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதை பார்க்க முடிகிறது. மக்கள் கூட்டம் பெருமளவில் இருந்தாலும் சாலையை 2ஆக பிரித்து இன்னொரு பக்கம் டிராஃபிக் சரியாக மூவ் ஆகிறதுக்கான எந்த ஒரு இடையூறும் இடாமல் வாகனங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் கூட காவல்துறையினர் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் வரக்கூடிய சாலையில் அவர் எந்த சாலை வழியாக வரப்போகிறாரு அப்படிங்கிறத திட்டமிடப்பட்டிருக்கோ அந்த சாலையினுடைய இரு புறத்திலுமே அங்கே பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு பெருவாரியான அளவில் மக்கள் திரண்டு ஒரு சிஎம்மாக அவர் நம்ம தொகுதிக்கு முதல் முறையாக வராரு, ஜெயிச்ச பிறகு வராரு. நம்முடைய MLA தான் சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு பெரம்பூர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் தொகுதியாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது. எப்படி கடந்த 5 ஆண்டுகளில் கொளத்தூர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்ததோ, முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருந்ததோ, அந்த ஒரு பெருமிதத்தோடு நமக்கெல்லாம் உடனே வேலை நடக்கும், இது சிஎம்மோட தொகுதி அப்படின்ற ஒரு பெருமிதம் அங்கே மக்களுக்கு இருக்குமோ, அந்த மாதிரி இந்த முறை பெரம்பூர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக, அதுவும் முதலமைச்சருடைய தொகுதியாக மாறி இருக்கிறது. ஸோ நிச்சயமாக நிறைய எதிர்பார்ப்புகளும் மக்களிடம் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு சிஎம் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, அவர் MLA-வா இருக்காரு இந்த தொகுதியில்னு சொல்லும்போது அவருக்குமே நிறைய திட்டங்கள் இருக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தொகுதியை ஒரு மாடல் தொகுதியாக்கணும், நம்முடைய தொகுதிகளில் இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய தொகுதி ஒரு கவனம் பெற வேண்டும், தன்னுடைய தொகுதியில் நிறைய புது விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லா முதலமைச்சர்களுமே இது வரைக்கும் நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு செயலியுமே லான்ச் பண்ணுறாங்க. ஒரு ஆப் லான்ச் பண்ணி டைரக்டாக அந்த தொகுதியினுடைய மக்கள் தங்களுடைய புகார்களை அந்த செயலி மூலமாக அனுப்பலாம். அப்படி அனுப்பினா அது முதலமைச்சருடைய நேரடி பார்வைக்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு அந்த ஒரு செயலியும் ஒரு நேரடி தொடர்பாக, நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு அலுவல்கள் இருக்கலாம், பல்வேறு விஷயங்களில் பார்க்க வேண்டியிருக்கலாம், தன்னுடைய சொந்த தொகுதிக்கு நேரடியாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவிலேயே இருக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ, நமக்கு தெரியாது எத்தனை முறை நேரில் போவாங்க அப்படின்னு. ஸோ ஆனாலும் கூட நேரடி கட்டுப்பாட்டில் அந்த பெரம்பூர் தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக அனுதினமுமே அந்த ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் மக்களுடைய குறைகள் என்னன்னு தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு செயலி அப்படிங்கிறதையும் லான்ச் பண்ண இருக்கிறார் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு பார்க்க முடிகிறது. அதற்காக இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் புறப்பட இருக்கின்றார்.
சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.